கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் கொடுத்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் முக்கிய நபராக கருதப்படுபவர் மாதேஷ் என்ற இளைஞர். யார் இந்த மாதேஷ்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். புதுச்சேரி மாநிலம் மடுக்கரையை சேர்ந்த பத்மாவதி கணவர் பிரிந்து சென்று விட்டதால் மகன் மாதேஷ் மற்றும் மகளுடன் மடுக்கரையில் தங்கியிருந்தார். அப்போது கடலூரை சேர்ந்த ஒருவருடன் பத்மாவதிக்கு பழக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் இருவரும் விழுப்புரத்தில் வசித்து வந்துள்ளனர். பத்மாவதி புதுச்சேரி மடுக்கரையில் மளிகை கடை மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வருவதால் தினந்தோறும் விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரிக்கு சென்று விடுவார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் ரசாயன பொறியியல் படிப்பு படித்துக் கொண்டிருந்த மாதேஷ் பாதியிலேயே படிப்பை நிறுத்திவிட்டார். ஆனாலும் ரசாயனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவருக்கு ஒருவித ஈர்ப்பு இருந்து வந்தது. குடும்பத்தை நடத்த வருவாய் போதவில்லை என்பதால் தானும் ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் என மாதேஷ் நினைத்துள்ளார். அதனால் ரசாயத்தை வாங்கி விற்பனை செய்வதை ஒரு தொழிலாக செய்ய தொடங்கினார். அதில் ஓரளவு வருவாய் கிட்டியதால் பணம் ஈட்டும் ஆசை அதிகரித்தது. அதன் விளைவாகவே சென்னையிலிருந்து கெமிக்கலை வாங்கி வந்து விருதாச்சலத்தில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு விற்று வந்துள்ளார். ஆனால் ஒரு கட்டத்தில் கெமிக்கல் விற்பனையாகாமல் வீட்டிலேயே தேங்கியுள்ளது. அப்பொழுது புதுச்சேரியில் தனது தாய் பத்மாவதி நடத்தி வரும் கடையின் அருகில் வசிக்கும் சாகுல் ஹமீது என்பவர் மாதேஷுக்கு அறிமுகமாகியுள்ளார். சாகுல் ஹமீத் போதைப் பொருள் விற்பனை வழக்கில் புதுச்சேரி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவருக்கு சாராய வியாபாரி ஜோசப் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஜோசப் வார்னிஷ் மற்றும் தின்னர் தயாரிப்பதற்கு மாதேஷிடமிருந்து கெமிக்கல் மற்றும் மெத்தனாலை வாங்கியுள்ளார். இதனால் ஜோசப் சாராய வியாபாரிகளுக்கு 2 மடங்கு விலைக்கு விற்று வந்துள்ளார். இந்த தகவல்கள் அனைத்தும் மாதேஷிடம் நடத்திய விசாரணையின் போது தெரிய வந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். 19 வயதே நிரம்பிய மாதேஷ் சாராய வியாபாரிகளுக்கு கெமிக்கல் சப்ளை செய்ததனால் கைது செய்யப்பட்டிருப்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.